சிங்கப்பூரில் தைப்பூசம் வெகு விமர்சனமாக கொண்டாடுவாங்க. ஸோ அது வந்து பால்குடம், காவடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலகுலாம் குத்துவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி போன வருஷம் பால்குடம் எடுத்தேன். இது என்ன 2வது வருஷம் பால்குடம் எடுக்கிறதுக்கோசரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாள் கோயில் லிட்டில்ல இருக்க பெருமாள் கோயில். ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பிகட் முருகன் கோயிலுக்கு போகணும். இது வந்து 10ஆம் தேதி நைட்டு. ஏன்னா 11ஆம் தேதி தைப்பூசத்துக்கு ஹாலிடே இல்லனால எல்லாமே நைட்லேயே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாமளும் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு பால்குடத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரேடியாக கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலேருந்து நம்ம டோப்பிகட் முருகன் கோயிலுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இந்த பால்குடம் எடுத்துகிட்டு நம்ம முருகன் நினச்சிட்டு அரோகரான்னு சொல்லிட்டு போவோம். நைட்லையுமே காவடி ஒரு சில பேர் தூக்கிட்டு வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பகலில் 11ஆம் தேதி தைப்பூசத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் அவ்வளோ பெரிய காவடிகள், ஸோ பெரிய பெரிய அலகுலாம் குத்திட்டு போவாங்க. சிங்கப்பூர், மலேசியா இந்த 2 நாட்டில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் அவ்வளோ ஒரு சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிற என்ன மாதிரி நம்மள மாதிரி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தைப்பூசத்துக்கு பால் குடம் அளவுலாம் குத்துவாங்க. ஸோ முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு, பால் எடுத்துகிட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அங்கே கூட அன்னதான பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிளம்பிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பேஜை ஃபாலோ பண்ணி